நீங்க சென்னைக்கு வந்ததுல இருந்து எனக்கு ஒரு முழு பூ கூட வாங்கி கொடுக்கல. நான் மார்க்கெட் போயிருந்தேன், அங்க பூ வாங்கினேன். இது உங்க கையால எனக்கு வச்சு விடுங்க மாமா, வச்சு விடுங்க மாமா. வச்சு விடுங்க. அத்தை, என்னம்மா? அத்தை, என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா? என்ன அத்தை இது? தலை நிறைய பூ வச்சிருக்கேன், இது கூட தெரியல உங்களுக்கு? ஆமா இல்ல, ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? உங்க புள்ளதான் வாங்கி கொடுத்தாரு அத்தை. அத்தை, இந்த பூவும் பொட்டும் என்னைக்குமே எனக்கு நிலைச்சிருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. எந்திரிமா, நீ ரொம்ப நல்லா இருப்ப. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. வாங்க மாமா, சாப்பிடலாம். உட்காருங்க. ஏன் அப்படி போய் சொன்னு பாக்குறீங்களா? நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கோங்கிறத வேற எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? அதனாலதான் அப்படி சொன்னேன். சரி இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வாங்க வாங்க. எப்படிமா இருக்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்க ஆண்டி. லண்டன்ல இருந்து வர்ற பொண்ணு பாவாடை தாவணி கட்டிட்டு வந்திருக்க? ஏன் லண்டன்ல இருந்து வந்தா இந்த அளவுக்கு ஸ்கர்ட் போட்டுக்கணும்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா? லண்டனுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க. இப்பதான் அங்க இருந்து பிசினஸ் என்கொயரி எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நாள்ல வந்துருவோம். வாங்க உள்ள போலாம். வாங்க 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 வாங்க. பூஜா சரி. ஓ வாங்க. My friend Uday Shankar from London. Hello. My wife Abhirami. Hello aunty. பொண்ணு தமிழ்ச்செல்வி. Hi. எம் பொண்ணு பூஜா. அம்மா குடிக்க ஏதாவது குடுமா, உட்காருங்க. எங்க அப்பா விஸ்கி தான் குடிப்பாரு. ஏண்டா இன்னும் அந்த பழக்கத்தை விடலையாக்கா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். ஒரு சின்ன திருத்தம், குடிப்பழக்கம் சுடுகாடு வரை. Well said, well said. அப்புறம் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது உனக்கு தெரியாதா? எல்லாரும் காசு காசுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற ஊர் அது. அன்பை கூட விலை கொடுத்து வாங்குற ஒரு பொருளா தான் பார்க்கறாங்க. நம்ம இந்தியன்ஸ் மட்டும்தான் நின்னு நிதானிச்சு எல்லா விஷயத்திலையும் ரொம்ப அழகா டிராவல் பண்றாங்க. இப்போ நான் லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு ஃபிளைட்ல வரப்போ எனக்கு முன் சீட்ல ஒரு இந்தியன் தன் குடும்பத்தோட டிராவல் பண்ணிட்டு இருந்தான். அவன் ஒய்ஃப் டிராவல் டைம் முழுக்க தூங்கிட்டே தான் வந்தாங்க. அவனுக்கு 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தைங்களையும் அவன் எவ்வளவு அழகா பார்த்துட்டான் தெரியுமா? நான் அவனை வாட்ச் பண்ண மாதிரியே ஒரு லண்டன்காரனும் அவனை வாட்ச் பண்ணிருக்கான். அந்த லண்டன்காரன் அந்த இந்தியனை பார்த்து யூ ஆர் கிரேட் ஃபாதர் அப்படிங்கிறான். எனக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. தான் பெத்த குழந்தைங்களை ஒருத்தன் பொறுப்பா பாத்துக்கிறது அவங்க பார்வையில கிரேட் ஃபாதர்னு பேர். அந்த அளவுக்கு உறவுங்கிறது மலிஞ்சு போச்சு. ஆணும் பெண்ணும் எப்ப பிடிக்குதோ அப்ப சேர்ந்து வாழலாம், எப்ப பிடிக்கலையோ அப்ப பிரிஞ்சு போயிடலாம். அப்படிப்பட்ட ஊர்ல என் மம்மியும் டாடியும்
25 வருஷம் சேர்ந்தே வாழ்ந்திருக்காங்கன்னா அது ஆச்சரியம் தானே? ரியலி? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னமா இருக்கு? நாங்க 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு பிடிக்காதுன்னு ஏதாவது இருந்தா அதை முன்கூட்டியே பேசி சரி பண்ணிக்குவோம். முக்கியமா ஒருத்தருடைய உணர்வுக்கு இன்னொருத்தர் மரியாதை கொடுப்போம். வெல் செட். பூஜா குடுமா. தேங்க்யூமா. எடுத்துக்கோங்க. ஃபில்டர் காபி தானே? ஆமாங்க. இவ ஃபில்டர் காபி தவிர வேற எதையும் குடிக்க மாட்டான். தெரியுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எங்க வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிருக்காரு. ஐயோ, அங்கிளுக்கு வெக்கத்தை பாருங்களே. ஏய் சும்மா ரெடி. அங்கிள் சொன்னோடனே அம்மாவுக்கு எவ்வளவு கோவம் வருது பாருங்க. அவளுக்கு கோவப்படுறதுக்கு உரிமை இருக்கும்பா. சரி, இவளை மட்டும் கூட்டு வந்திருக்க. பையன் சேகர கேக்குறியா? அவன் வரதா தான் இருந்தான். லாஸ்ட் மினிட்ல ஒரு பிசினஸ் மீட்டிங். அடுத்த தடவை வர்றதா சொல்லியிருக்கான். ஓகே சரி, எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. பூஜா அவங்கள மாடி கூட்டிட்டு போமா. ஷூர். வாங்க ஆண்டி. கம். எவ்வளவு நாளைக்கு இந்தியால இருக்க போறீங்க? எவ்வளவு நாளைன்னு டேடிக்கு தான் தெரியும். ஓ யா. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. இல்லையே, எப்பவும் போல தானே இருக்கேன். தெரியுது. மன்னிக்கணும் சார், இந்த ஏரியா முழுக்க ஜல்லடை போட்டு ஜலிச்சிட்டேன். நீங்க நினைச்ச மாதிரி வீடே கிடைக்கல. மயிலாப்பூர் மந்தவெளியில பார்க்கலாமா? பாருங்க. சபாஷ் சார், அந்த வீடு வேணாம் சார். நான் அந்த ஏரியாவில் தான் டாக்டர் சிவா வீடும் இருக்கு. அங்க என்ன ரகசியம்? அது மயிலாப்பூர் மந்தவெளினா தண்ணி பிரச்சனை ஜாஸ்தி இல்லை சார்? ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். அம்மா, உங்களுக்கு ஓகேன்னா நான் அங்கே வீடு பார்க்கறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க அந்த ஏரியாலே பாருங்க. மாமா ஆபீஸ் கூட அங்கதான் இருக்குன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு. அவருக்கும் பக்கமா இருக்கும்ல. ஓ, நீங்க அங்கேயே பிரியப்படுறீங்களா? சரிம்மா, நான் இன்னொரு 2-3 நாள்ல ஒரு நல்ல வீடா பார்த்து உங்களுக்கு அங்கேயே முடிச்சு தர்றேன். நான் வரட்டுங்களா? வரேங்க. சரி, இதை வந்துடுறேன். திவாகர் சார், வாங்க டிஃபன் சாப்பிடலாம். ஓகே ஐயா, இதில் 2000 ரூபா இருக்கு, வச்சுக்கோங்க. வாங்க. எல்லாரும் வீடு பார்க்க சொல்லித்தான் புரோக்கருக்கு கமிஷன் கொடுப்பாங்க. நீங்க என்னன்னா வீடு பார்க்க வேண்டான்னு சொல்லி கமிஷன் கொடுக்குறீங்க. இதை நினைச்சா தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஃபேமிலி ப்ராப்ளம், விளக்கமாக சொல்ல முடியாது. அது தெரியுது சார். மாமியாரு மருமக பிரச்சனை தானே. இதுல உங்க பையன் அம்மா பக்கம் நிக்கிறானா இல்ல பொண்டாட்டி பக்கம் நிக்கிறானா? என்ன சார், நான் ஏதாவது தப்பாக்குப்பா பேசிட்டேனா? அவன் இப்போ யார் பக்கமே இல்லைங்க. ஏன்னா அவன் இப்போ உயிரோடவே இல்லை. இருக்கிறதா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்க மனசுல இவ்வளவு வேதனை இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நான் இந்த காசை வாங்கிட்டேன். இதை நீங்க திருப்பி வாங்கிக்கோங்க. ஐயோ, என் கஷ்டம் என்னோட, வச்சுக்கோங்க. உழைக்காம காசு வாங்குறது தப்பு சார். அதையும் மீறி வாங்கினா அதுல ஒரு நியாயம் இருக்கணும். நீங்க கொடுக்கிற இந்த காசுல என் வீட்டுக்கு அரிசி பருப்பு தான் வாங்கி போட முடியும். ஆனா அத நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பிட்டா கண்டிப்பா ஜீரணமே ஆகாது. சோத்துல கைய வைக்கும் போதெல்லாம் உங்ககிட்ட இனாமா வாங்கின பணமாச்சேன்னு எனக்கு உங்க முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். என் மனசாட்சி உறுத்துது சார். தயவு செஞ்சு இதை வாங்கிக்கங்க சார். முதல்ல இதை பிடிங்க. என் மனசாட்சியே என்ன கொன்னுடும். வர்றேன் சார். ஐயா, வேதனையை பொறுக்க முடியாம மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சொல்லி அழுதுட்டேன். தயவுசெய்து வெளியே யாருக்கும் சொல்லிடாதீங்க. இந்த புரோக்கரையே நீங்க சந்திக்கலன்னு நினைச்சுக்கங்க.
இல்லை போதும். என்னம்மா என் மேல கோவமா? உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னு ஆசைலாம் கிடையாது. மாமா இங்க தானே இருக்காரு, வெளிநாடு கூட போல. அதான் உங்களுக்கு எதுக்கு அனாவசியமா தொந்தரவு கொடுக்கணும்னு. நாங்க எப்பவுமே தொந்தரவா நினைக்க மாட்டோம்மா. எங்களுக்கு எப்பவுமே வீடு பூரா ஆளுங்க இருந்தாதான் சந்தோஷம். நீங்க கிளம்பி போயிட்டீங்கன்னா திவாகரன் ஆபீஸ்க்கு போயிடுவான். அதுக்கப்புறம் நானும் அவரும் தான் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கணும். அதுக்காக போறேன்னு சொல்றவங்கள இருன்னு சொல்லி வற்புறுத்த மாட்டேன். நீங்க போறீங்கிறதுனால நான் உங்க மேல வருத்தமும் படமாட்டேன். நீ இங்கிருந்து போறது ஏதோ ஒரு விதத்துல உனக்கு நியாயமா படுது. அதனாலதான் நீ அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க. தாராளமா போயிட்டு வாமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. எப்படி பேசினாலும் அவ தன் முடிவை மாத்திக்க மாட்டேங்கிறா. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலப்பா. சரிம்மா, நான் கிளம்புறேன். போயிட்டு வாப்பா. மீனா, என்னம்மா? மாமாவுக்கு கொண்டு போய் காஃபி ஆ கொடுமா. சரி. நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சரி தம்பி. புருஷன் இறந்த பிறகு பூவோடைய பொட்டோடைய இருக்கிறது அதை விட பாவம் இல்லையா? என்னதான் இருந்தாலும் புருஷனை மறக்க முடியுமா? கொஞ்ச நாள் வேதனைப்படுவாங்க. அதுக்கப்புறம் கால ஓட்டத்துல எல்லாம் தானா மாறி போயிடும். நீங்க என்ன தூங்கலையா? என்னங்க? என்ன சொன்ன? சரியா போச்சு. நான் வந்தது கூட தெரியாம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, இது உன்கிட்ட சொல்லாமான்னு தெரியல. என்ன விஷயங்க சொல்லுங்க. பாரு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்டா நடிக்க வேண்டிய சூழ்நிலை. என் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுக்கு உண்மையான ஹஸ்பண்ட் இல்லைன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு உயிரை விட்டுருவா. ஆனா என் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுகிட்ட தான் உண்மையான ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லணும்னு நினைக்கிறா. எனக்கு என்ன செய்யறதுன்னு ஐ மீன் அவருக்கு என்ன செய்யறதுன்னு புரியல பாரு. இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க பெரிய சைக்காட்ரிஸ்ட், உங்களுக்கு தெரியாததா? அந்த பொண்ணோட உயிர் தான் முக்கியம். அதனால அந்த விஷயத்தை அந்த பொண்ணுகிட்ட சொல்லாம இருக்கிறது தான் பெட்டர். சில சமயம் என்னோட பெட்டரா தான் நீ யோசிக்கிற பாரு. இட்ஸ் அ வெரி குட் தாட். பட் பாரு, ஒருவேளை அந்த புருஷன் இப்படி நடிக்கிறது அவரோட ஒய்ஃபுக்கு தெரிய வந்தா நிலைமை என்ன ஆகும்? அவ புரிஞ்சுக்கணுங்க. கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அப்படி புரிஞ்சுக்கலனா மனைவியா இருக்க மட்டும் இல்ல, ஒரு மனுஷியா இருக்க கூட அவ லாய்க்கு இல்லாதவ. தேங்க்ஸ் பாரு. உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டோட விஷயத்துல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் பாரு. என்னங்க ஃப்ரெண்டுங்கிறீங்களே, அந்த ஃப்ரெண்டோட பேர் என்னங்க? அது அது யாருங்க? அது எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு. ஆக்சுவலி அவனா அந்த பொண்ணுகிட்டயும் அவ வைஃப் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ற வரைக்கும் தன்னோட பேரை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு. நல்ல ஃப்ரெண்டுங்க அவரு. அவர் பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லிட்டு அவர் நிம்மதியா இருக்காரு. நீங்க என்னடானா இதையே யோசிச்சு தூக்கம் இல்லாம குழம்பி போய் தவிக்கிறீங்க. அப்படி இல்ல பாரோ. ஹலோ, சிவா சார் இருக்காருங்களா? நான் மீனா பேசுறேன். கொஞ்சம் இருமா. மாப்ள, உங்களுக்கு தான் ஃபோன். யாரோ மீனாவா லைன்ல இருக்காங்க. யாருங்க அந்த மீனா? அதுவும் இந்த நேரத்துல?
இந்தம்மா. ஹலோ, நான் மிஸ்டர் சிவா பேசுறேன். சொல்லுங்க. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே